4 சீட்டர் அல்லது 5 சீட்டர் கார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்மளோட கண்ட்ரியில் நிறையா கார்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோடு இருக்க கார்ஸும் உங்களுக்கு நிறையா அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்க ஒரு கார் தான் கியாவில் இருக்கக்கூடிய சோனட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வேரியண்ட். இந்த காரை வந்து நமக்கு வழங்கியிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கியா காலேஜ் ரோட் காரைக்குடி. ஸோ காரைக்குடியில் இருக்கிற கியா ஷோரூம் இது வந்து கார்மெண்ட் பேக்கரி பக்கத்தில் இருக்குது. ஸோ இவங்க தான் நமக்கு இந்த காரை வழங்கியிருக்காங்க. நம்ம இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டெஸ்ட் ட்ரைவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல். உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பற்றின சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இதே மாதிரி ரிவ்யூஸ் போடுவோம். அதே சமயத்தில் காரோட ஸ்பெக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் போடுவோம். இன்னும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வேறு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து வரும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம இந்த காரை பற்றின ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சோனட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அது என்னது நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். HTE வேரியண்ட், HTE ஆப்ஷனல் வேரியண்ட், HTK வேரியண்ட், HTK ஆப்ஷனல் வேரியண்ட், HTK ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியண்ட், HTX வேரியண்ட், GTX ப்ளஸ் வேரியண்ட், X-லைன் வேரியண்ட். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா HTK ப்ளஸ் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸும் அதோட கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு நேம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது கியா சோனட் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா HTK ப்ளஸ்ல இருந்து கூடுதலாக சில ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, கூடுதலாக சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஓவராலாக காரை பற்றின ஸ்பெக்ஸ் பற்றியும் அதோட ஓவரால் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கியா சோனட் கிராவிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 கலர்ஸ் வருது. அதில் இந்த கலர் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு கலர், Intense Red plus Aurora Black Pearl, Glacier White Pearl plus Aurora Black Pearl, Gravity Grey, Aurora Black Pearl, Intense Red, Sparkling Silver, Glacier White Pearl, Powder Olive, Imperial Blue. அண்ட் இதோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 டைப் ஆஃப் இன்டீரியர்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதில் 3 பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் டோன், 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் கலரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 3995 mm. அண்ட் இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2500 mm. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1642 mm. இதோட வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1790 mm. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 205 mm. நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற வகையில் எந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து போதுமான ஒரு அளவு தான். ஸோ இப்போ இந்த காரோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து கியாவோட பேட்ச் வந்துடும். அண்ட் இந்த கிரில் பேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டைகர் நோஸ் கிரில் அப்படின்ற ஒரு நேம் வச்சுருக்காங்க இந்த கிரில்லுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏர் வென்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஏர் வென்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே ஒரு சின்ன ஏர் வென்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபைபர் மெட்டீரியல் தான், பட் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸியான கன் மெட்டல் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்கிப் லைட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரியான ஒரு கன் மெட்டலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் மேப் LED DRL வந்து உங்களுக்கு வந்து 2 பக்கமே இருக்கும். அண்டு ஐஸ் கியூப் LED ஹெட்லாம்ப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ் கியூப் ஃபாக் லைட்டுமே உங்களுக்கு வந்துடும். DRL பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரு நல்ல பேட்டர்னில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து டோ ஹூக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கிடச்சிடும். பர்டிகுலராக இந்த சோனட் கிராவிட்டி அப்படிங்கிற இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் கேம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டேஷ்காம் ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு மட்டும்தாங்க வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா HTK ப்ளஸ் அதோட கம்பைண்ட் ஆகி வர வேற சில ஃபீச்சர்ஸில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 215 60 R16. இதுவே உங்களுக்கு ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னாக்கா R15 வந்து உங்களுக்கு வரும். ஒரு சைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட் வீல்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும். ரியர் வீலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்ல வந்து வருது. இப்போ நம்ம இதோட என்ஜின் ஸ்பெக்கை பற்றி நம்ம பார்ப்போம்.
ஸோ பேனட் பார்த்தீங்கன்னா ஹெவியாகவே இருக்குது. இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G1.2 பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இதோட சிசி பார்த்தீங்கன்னாக்கா 1197 சிசி. ஸோ என்ஜின் போக நிறையா ஸ்பேஸுமே உங்களுக்கு கிடைக்குது. கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிஸியாக இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 83 PS, அதாவது 6000 RPM. இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 Nm, அதாவது 4200 RPM. அண்ட் இதோட சைட் ப்ரொஃபைல் நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வெர்ஷனோட அந்த கிராவிட்டி அப்படிங்கிற இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து சைட் மிரர்ஸ் வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனோட உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஆர்எல் வந்து உங்களுக்கு இருக்குது, இண்டிகேட்டர் டிஆர்எல் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கீ என்ட்ரியும் இருக்குது, கீலெஸ் என்ட்ரியும் இருக்குது. இங்கே வந்து ரெக்கோ சென்சார்ஸுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த சென்சார்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கீலெஸ் என்ட்ரியுமே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கன் மெட்டல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு லெதர் ஃபினிஷிங், சாஃப்ட் லெதர் ஃபினிஷிங்கில் ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹேண்டிலுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் லெதர் ஃபினிஷிங் வந்துருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர், ட்விட்டர் உங்களுக்கு இங்கே இருக்குது, ஸ்பீக்கர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில் ஹோல்டர், அப்புறம் இங்கே வந்து அம்பர்லா ஹோல்டருமே ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸுமே உங்களுக்கு வந்து இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 விண்டோவுமே பவர் விண்டோ. உங்களுக்கு டிரைவர் விண்டோக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் வந்து விண்டோ லாக் சிஸ்டம் இருக்குது, லாக் அண்ட் அன்லாக் பட்டன் உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் மோட்டரைஸ்டு மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனுக்கான பட்டனுமே உங்களுக்கு இங்கே கிடச்சிருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லைட்டோட ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு இங்கே வந்து கிடச்சிருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிகல் ஷேப்பில் இருக்குது. அண்ட் அதை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேட்டர்னில் ஒரு கன் மெட்டல் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு ரிம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. இதோட டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ரெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கிடச்சிது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்காக ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் உங்களுக்கு கிடச்சிது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டை பற்றி நம்ம பார்ப்போம். டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-வே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்லைன் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து 2-வே அட்ஜஸ்டபுளாக உங்களுக்கு மேனுவலாக உங்களுக்கு கிடச்சிரும் இந்த கோ பேசஞ்சர் சீட்டுக்கு. ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து இதே ஸ்டேரிங்கில் இன்னும் ஒரு கலர் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சோனட் அப்படிங்கிற அந்த பேட்ச்மே உங்களுக்கு வந்து வந்துடுது. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ன் வந்து கிடைக்கும். உங்களோட ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கான ஃபுல் கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு இங்கே வந்துடும், கால்ஸ்க்கான பட்டன் சேர்ந்து வந்துடும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்குறது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் லைட்ஸுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடு நாபில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் இதோட ஏசி வெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4மே உங்களுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் பேட்டர்னாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மற்ற காசில் எல்லாமே ஹரிசாண்டலாக இருக்குது, இது வெர்டிக்கலாக இருக்குது. இது பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லுக் வைஸ். அண்ட் இதோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா 10.25 இன்ச்சு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமும் 10.25 இன்ச் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சைஸ் தான் உங்களுக்கு, ரெண்டுமே சேம் சைஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் அதோட பட்டன்ஸும் சைடில் உங்களுக்கு இருக்குது. மேனுவலாக உங்களுக்கு வந்து டியூனிங் ஆப்ஷனும் மேனுவலாக வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடச்சிருது. இந்த கியா சோனட் காரில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டாக 15 சேஃப்டி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எல்லா வேரியண்ட்டுக்குமே இது வந்து காமனாக வரும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போகிறேன், நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் டியூவல் ஏர் பேக், ஃப்ரண்ட் சீட் சைடு ஏர் பேக், சைடு கர்டன் ஏர் பேக், ABS ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வித் EBD, BAS பிரேக் ஃபோர்ஸ் அசிஸ்ட் சிஸ்டம், ESC எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், VSM வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், HAC ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், ரியர் பார்க்கிங் சென்சார், ESS எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், ஹைலைன் டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்ஸ், இம்பேக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக், சீட் பெல்ட் ரிமைண்டர் ஆல் சீட்டுக்குமே வருது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் எல்லா சீட்டுக்குமே உங்களுக்கு வந்து கிடைச்சிது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைச்சிது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு மொபைல் ஸ்பேஸ்க்கு உண்டான ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அண்டு USB Type A போர்ட்டும் Type C போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ இது வந்து ரெகுலரான ஒரு கியர் பாக்ஸ் தான். நார்மலாக ரிவர்ஸ் கியர் நம்ம போகிற மாதிரி தான் நம்ம இதில் ரிவர்ஸ் கியர் வரும். எங்கேயுமே அப் பண்ணியோ டவுன் பண்ணியோ போட தேவையில்ல. ரெகுலரான கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நார்மலாக கன்வீனியன்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் வந்துடுது. இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. இங்கே வந்து இந்த கீ வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, ஒரு மீடியமான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சது. அண்ட் இதோட சீட்டிங் பற்றி பார்ப்போம். இந்த சீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ வே அட்ஜஸ்டபிள் கிடையாது. உங்களுக்கு வந்து 3 வே சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் பேக்கில் இருக்குது. உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸ்லைடிங் ஆப்ஷன் மாதிரி வச்சுருக்கலாம். பட் இந்த ஸ்பேஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆம்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் சீட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டை சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது கீழே. அண்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அடக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடியை வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இதோட லெதர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், நல்ல குவாலிட்டியான ஒரு லெதர் மெட்டீரியல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. டேஷ்போர்டு பார்ப்போம். உங்களுக்கு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு இருக்குது. அண்ட் இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த நான் ஸ்கிப்பபிள் மாதிரியான ஒரு ஒரு ரப்பர் ஃபினிஷிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான், சாஃப்ட் மெட்டீரியல் கிடையாது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவ் பாக்ஸுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே நீங்கள் சன்வைசர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கோ பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சன்வைசரில் வேனிட்டி மிரர் வந்து கிடைச்சிருது. ஆனால் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அதே மாதிரி இங்கே டிரைவருக்குமே உங்களுக்கு வந்து சன்வைசர் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ நார்மல் ஒரு சன்வைசர் தான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைட்ஸ் வந்து வந்துருக்கு. இந்த சோனட் கிராவிட்டி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேஷ் கேம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சராக உங்களுக்கு வருது. ஸோ ஓவராலாக எல்லா காசுமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ 6 ஏர் பேக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ பேக் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பேசஞ்சருக்குமே உங்களுக்கு வந்து 2 பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு 3 வே சீட் பெல்ட்டும், ஒரு பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 வே சீட் பெல்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிராப் ஹேண்டில் 2 பக்கமே இருக்குது. அந்த பக்கம் பார்சல் ஹூக் கிடையாது, இங்கே இருக்குது உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்துருக்கு. அண்ட் இதோட ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து வெர்டிகலாக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும், இங்கே 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 2மே டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா கார்லையுமே உங்களுக்கு வந்து டைப் சி போர்ட் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபோனுமே பார்த்தீங்கன்னாக்கா டைப் சியில் தான் நிறையா இருக்குது. அண்ட் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சீட் பேக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. 2 பாக்கெட் உங்களுக்கு கிடைக்குது. மேலே ஒரு பாக்கெட் கிடைக்குது, கீழே ஒரு பாக்கெட் கிடைக்குது. அண்ட் ரியர் டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் டோரில் மாதிரியே இங்கே வந்து ஒரு கன் மெட்டல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து அன்லாக் லீவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சன் பிளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சன் பிளைண்ட் வந்து அப்படியே ஃப்ரண்ட் டோருக்கும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எந்த கார்லையும் இதை ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் லெதர் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருது. இங்கே வந்து உங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ்மே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அண்ட் எங்கேயுமே இந்த டோர்லையுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. அண்ட் இதோட ஃபியூவல் டைப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இது வந்து ஒரு 45 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லர் கிடைக்குது. அதுலேயுமே உங்களுக்கு வந்து டெயில் லைட் வந்து வந்துருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டீஃபாகர் இருக்கு, வைப்பர் இருக்கு, வாஷர் வந்து இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் கனெக்டட் டெயில் லைட் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி கிடைச்சிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கியோட பேட்ச் இருக்கு, சோனட்டோட பேட்ச் இருக்கு, 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவர்ஸ் கேம் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு, கீழே உங்களுக்கு தெரியும் பார்த்தா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்டருமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதோட ரிவர்ஸ் ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சென்டரில் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கிடையாது உங்களுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரும் உங்களுக்கு வந்து ரேஞ்சர் லைட் தான் இருக்கும். அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். உங்களுக்கு இது வந்து 385 லிட்டர் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் இந்த டோரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளேருந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு கிராப் ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60-40 ஸ்ப்ளிட் சீட் உங்களுக்கு. ஸோ இதை தனியாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையுமே தனியாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடும். அது நம்ம காட்டில் வந்தாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் ட்ரேக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் இதோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னாக்கா இது கீழே இருக்குது. இது வந்து 15 சைஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து மோட்டரைஸ்டு கிடையாது, ஹைட்ராலிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குவார்டர் கிளாஸ், சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க.